வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து MS வேர்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு OMR ஷீட் மாடல் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு தான். இந்த OMR ஷீட் அப்படிங்கிறதுல என்ன இருக்கும், A ரவுண்ட் பண்ணியிருக்கும், நம்ம அதில் ஷேர் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஷீட் மாடல் இருக்கு இல்லையா, அந்த ஷீட் மாடலை தான் நம்ம இதில் அந்த A B C Dன்னு அந்த ரவுண்ட் பண்ணியிருக்கிற மாடலை நம்ம எப்படி MS வேர்ட்ல சிம்பிளா ஈஸியா எப்படி நம்ம பண்றது அப்படிங்கறத நம்ம இப்ப இதுல பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேஜ் சிங்கிள் காலத்துல இருக்கு, அதாவது நம்ம டைப் பண்ணோம்னா ஸ்ட்ரைட்டா போய்கிட்டே இருக்கும், இந்த சைடு இந்த மார்ஜின் வரைக்கும் வரும். இப்போ இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மார்ஜினை வந்து 3 காலம்ஸா நம்ம வந்து செட் பண்ணிக்க போறோம். எப்படி பேப்பர்ல 3 காலம்ஸ் பிரிப்போம் இல்லையா, அதே மாதிரி இப்ப இந்த டாக்குமெண்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம், 3 காலம்ஸ் பிரிக்க போறோம். எப்படி பிரிக்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லேஅவுட் போறோம். லேஅவுட்ல காலம்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கிறோம். லேஅவுட்ல காலம்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு இதுல எனக்கு 3 காலம்ஸ் செட் பண்ணிக்கிறேன். 3 காலம் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணது இங்க காலம் பிரிஞ்சிருச்சு பாருங்க, 3 காலமா இங்க நமக்கு டிஸ்பிளேல வந்துரும். ஓகே, ஃபர்ஸ்ட் அடுத்து என்ன ஸ்டெப் அப்படின்னா, இப்ப ஸ்டெப் 2. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கீபோர்ட்ல டைப் பண்றேன் 24D0 இதை டைப் பண்ணிட்டு கீபோர்ட்ல Alt plus X கீயை பிரஸ் பண்றோம். Alt plus X பிரஸ் பண்ணும்போது A சிம்பிள் வந்துருச்சு. அடுத்தது 24D1 இப்ப Alt plus X D சிம்பிள் வந்துருச்சு. அடுத்தது 24D2 Alt plus X space. அடுத்து 24D3 Alt plus X வந்துருச்சு இல்லையா. இப்போ இதுக்கு என்ன பண்றேன், நம்பர்ஸ் இங்கே செட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்பர்ஸ் 1 2 3ங்கிற நம்பர்ஸை செட் பண்றேன். அது இந்த ஹோம்ல இருக்கும் இல்லையா, ஹோம்ல நம்பரிங் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணது வந்துருச்சா. இப்போ இதை என்ன பண்றேன், செலக்ட் பண்ணிக்கிட்டு Ctrl C காப்பி பண்றோம். அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிட்டே வரோம். பேஸ்ட் பண்ணிட்டே வரும்போது நம்பர்ஸோட செட் ஆகி வந்துருது. இதுல இந்த ஒரு பேஜ் முடிஞ்சதும் அடுத்த பேஜுக்கு போகாது, அது என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த காலத்துக்கு நமக்கு வந்துடும். ஓகேவா, வந்துருச்சு பாத்தீங்களா. கண்டினியூவா நான் டைப் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கலாம். 100 கொஸ்டின் வேணும் அப்படிங்கிறப்ப நமக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ்க்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஓகேவா, அதுக்கு தான் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா A சிம்பிளுக்கு 24D0 போட்டு Alt plus X பிரஸ் பண்ணும். அடுத்து 24D1 போட்டு Alt plus X பிரஸ் பண்ணா B வந்துரும் இந்த சிம்பிள். அடுத்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, யூஸ் பண்ணிட்டு அடுத்து புல்லட்ஸ்ல நம்பர்ஸ்ல போய் நம்ம செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்றோம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு Ctrl plus C கொடுக்குறோம் காப்பி பண்றதுக்கு. காப்பி பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு தான் போகணும். காப்பி பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு ஆப்ஷன் பண்ணணும்னாலும் நம்ம MS வேர்டை பொறுத்த வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு Ctrl plus C கொடுக்குறீங்க, இது காப்பிக்கு. அப்புறம் Ctrl plus V இது பேஸ்டுக்கு. பேஸ்ட் பண்றப்ப நமக்கு ஸ்கிரீன்ல இது டிஸ்பிளே ஆயிடும். ஓகேவா, இது இந்த OMR ஷீட் இந்த மாதிரி இது ஒரு ஈஸியான வேவா இருக்கும் இது நீங்க கிரியேட் பண்றதுக்கு. MS வேர்ட்லயும் இந்த மாதிரியான டிசைனிங் ஒர்க் எல்லாமே வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் தான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஐடியாஸ் உங்களுக்கு வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.